Hello friends, welcome to Bake and Taste. நிறைய பேர் வந்து எக்லெஸ் ஸ்பாஞ்ச் ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி டே 10 ஆஃப் பேக்கிங் கிளாஸில் எக்லெஸ் வெனிலா ஸ்பாஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட பேக் அண்ட் டேஸ்ட் சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நம்ம 1/2 kg ஸ்கொயர் ஷேப்பில் வெனிலா ஸ்பாஞ்ச் பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே நம்ம ஸ்கொயர் கேக் 1/2 kgனாலே 5 inch டின் தான் சூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம வந்து எக்லெஸ் ஸ்பாஞ்ச் பண்ணுறதுனால யூஸ்வலாக எக்லெஸ் ஸ்பாஞ்ச் வந்து நம்மளுக்கு ஹைட் கிடைக்காது அவ்வளோவா. ஸோ அதுக்காக எனக்கு கொஞ்சம் ஹைட் வேணுன்றதுக்காக நான் வந்து 4 inch டின் சூஸ் பண்ணியிருக்கேன். 4 inch டின்னில் நல்லா பட்டர் பேப்பர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ட்ரையான பவுலில் மேலே சீவர் வச்சுட்டு மைதா வந்து 3/4 கப், பேக்கிங் பவுடர் வந்து 3/4 டீஸ்பூன் அண்ட் பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம எக் வெனிலா கேக் பண்ணும்போது பேக்கிங் பவுடர் அண்ட் மைதா மட்டும்தான் சேர்த்துருப்போம். பட் எக்லெஸ் கேக் பண்ணும்போது நம்ம மைதா, பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடாவும் நம்ம வந்து சேர்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு கேக் அப்போ தான் கொஞ்சமாச்சும் ரைஸ் ஆகி கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம 2 பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா எக்லெஸ் வெனிலா கேக்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். எக்லெஸ் கேக்கு நான் எக்கு ஆல்டர்னேட்டிவாக இங்கே வந்து கர்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து கர்ட் வந்து நல்லா புளிக்காத கர்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு 1/2 கப் கர்டு வந்து நான் எடுத்துகிட்டு ஒரு விஸ்க்கு போதும், நம்மளுக்கு இங்கே பீட்டர் தேவைப்படாது எக்லெஸ் ரெசிபியில். ஸோ விஸ்க் வச்சு நல்லா வந்து அந்த கட்டியாக இருக்கிற பார்ட்லாம் வந்து நல்லா நான் பிரேக் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா விஸ்கில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிரேக் ஆகி நம்மளுக்கு க்ரீமி டெக்ஸ்சராக வந்து கர்ட் கிடைக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு கர்ட் நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் இதில் 1/2 கப் பவுடர் சுகர் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. சுகரும் கர்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் 1/4 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். யூஸ்வலாக எக்கில் பண்ணக்கூடிய வெனிலா கேக்கு 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்ப்போம் இல்லையா ஆயில். இதில் வந்து நம்ம 1/4 கப் அளவுக்கு நம்ம வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஆயிலும் அந்த பேட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்ப மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு ஆயிலும் பேட்டரும் நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். நெக்ஸ்ட்டு இதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நம்ம பேட்ச் பை பேட்சாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஃபஸ்ட் பேட்ச் சேர்க்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நெக்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் பேட்ச்லாம் சேர்க்கும் போது நல்லா வந்து நம்மளுக்கு பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. பாருங்கள், தேர்ட் பேட்சும் வந்து நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேட்டர் வந்து என்னடா இவ்வளோ திக்காக இருக்கேன்னு நினைக்க வேணாம். எக்லெஸ் கேக் ரெசிபிக்கு பேட்டர் வந்து இந்த மாதிரி திக்காக தான் கிடைக்கும். அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி எல்லாம் நம்மளுக்கு வந்து வராது. ஸோ இந்தளவுக்கு திக்காகவே தான் பேட்டர் நம்மளுக்கு வந்து இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு பேட்ரு வந்து ரெடி ஆகிடுச்சு.
இப்போ நான் இதை வந்து டின்னில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா 3 தடவை டேப் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு நல்லா ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் அதே 180 டிகிரிக்கு 30 to 35 மினிட்ஸ் வந்து நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் கேக் வெளியில் எடுத்து கூல் பண்ண வச்சுருக்கேன். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா எக் ரெசிப்பியில் வந்து நம்ம கேக் நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் தான் டின்லேருந்து டிமோல்ட் பண்ணி பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணி கூல் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் எக்லெஸ் ரெசிப்பியில் என்ன பண்ணோன்னா சூடாக இருக்கும்போதே எடுத்தோடனே, அதாவது ஓடிஜிலேருந்து நம்ம எடுத்தோடனே டிமோல்ட் பண்ணிடணும். பண்ணி பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேக் வந்து கூல் பண்ண வைக்கணும். ஸோ இது கண்டிப்பாக வந்து நம்ம எக்லெஸ் ரெசிப்பியில் இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். அவ்வளோதான், பாருங்கள் நம்மளோட எக்லெஸ் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டெக்ஸ்சர்லேயே நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக கிடச்சிருக்கு. நீங்களும் நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா சாஃப்டாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டெக்ஸ்சரில் கிடைக்கும். இன்றைக்கி கிளாஸில் உங்களுக்கு ஏதாச்சும் queries இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட பேக் அண்ட் டேஸ்ட் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.